உடையவர்கள் நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர்களுடைய நற்பண்புகளை வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத் 13ஆம் அத்தியாயத்தில் அதனுடைய 20ஆம் வசனம் தொடுத்து 23ஆம் வசனம் வரை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். 10 பண்புகளை எடுத்துரைத்தான். முதலாவது பண்பாக அல்லாஹோடு நாம் செய்திருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்துவத்தை, ஏகத்துவத்தை நாம் பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று அந்த பண்பிலிருந்து இந்த விஷயங்கள் இன்றைக்கு தொடர்கின்றன. ஜன்னாத்து அதினி எதுகுலுனஹா, நிரந்தர சுவனங்களில் அந்த நன்மக்கள் நுழைவார்கள். ஜன்னாத்து அதின் என்றால் நிரந்தர சுவனங்கள். அவர்கள் மட்டுமன்று, வமன் சலஹமின் ஆபாயிகும் அஸ்வாதிகும் துர்ரியாத்தியும், அவர்களுடைய பெற்றோரில், துணைவியரில், சந்ததியரில் யாரெல்லாம் இணக்கமானவர்களாக இருக்கிறார்களோ, பொருத்தமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் அந்த நிரந்தர சுவனத்திலே பிரவேசிப்பார்கள். வல் மலாய்க்கத்தை எதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், சொர்க்கத்தினுடைய எல்லா வாசல்களில் இருந்தும் மலக்குமார்கள் இந்த நன்மக்கள் மீது நுழைவார்கள். நுழைந்து அவர்கள் நன்மாராயம் சொல்லி கொண்டிருப்பார்கள். சலாமுன் அலைக்கும் பிமா சபரத்தும், உலகிலே நீங்கள் வாழ்கின்ற போது பொறுமையோடு வாழ்ந்தீர்களே, சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தீர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஃபனேம உக்பத்தார், மறுமையிலே நீங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த சுவனபதி இருக்கிறத மிக சிறப்பானதாக இருக்கிறது, உயர்வானதாக இருக்கிறது என்று அவர்கள் நன்மாராயம் சொல்லியவாறு இருப்பார்கள். இந்த நன்மக்களிலே வல்ல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் உற்றார் உறவினர்கள் உம்மத்தார் எல்லோரையும் சேர்த்து கொள்வானாக. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சொர்க்கம் இருக்கிறது. இந்த 10 பண்புகள் உள்ளவர்களுக்கு, பண்பாளர்களுக்கு சுவனம் இருக்கிறது. வல்ல அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த சுவனவாசிகள் உயர்ந்த தரஜாவை பெற்றவர்கள், சிறந்த பண்புகளை பெற்றவர்கள், அவர்களை மகிழ்விக்கின்ற முறையில் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு உகந்த, அவர்களுக்கு பிரியமான அவருடைய பெற்றோரையும் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு கொண்டு வந்துவிடுவான். இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. பெற்றோர் மட்டுமன்று அவருடைய துணைவியரை கொண்டு வருவான். துணைவியர் மட்டுமன்று அவருடைய பிள்ளைகளையும் கொண்டு வந்து சொர்க்கத்திலே சேர்த்து விடுவான். ஆனால் இந்த 10 பண்புகளும் அவரிடத்தில் இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. பரிபூர்ணமான ஈமான் இருந்தது. அதன் காரணமாகத்தான் மமன் சலஹ என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். பெற்றோரிலே யார் தகுதி படைத்தவராக இருக்கிறார்கள், தகுதி என்றால் சம்பூர்ணமான ஈமான் இருக்க வேண்டும். இவர்கள் அளவுக்கு அவர்கள் பெரிய அளவுக்கு அமல்கள் செய்யாவிட்டாலும் கூட, பெரிய அளவுக்கு இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாவிட்டாலும் கூட, வல்ல அல்லாஹ் இவர்களை மகிழ்விக்கும் வகையில் இவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறான் என்பது பெரிய விஷயம் அல்லவா? இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற போது நாம் ஆசைப்படுகிறோமே, நம்முடைய பெற்றோரோடு நாம் இருக்க வேண்டும், நம்முடைய துணைவியரோடு நாம் நமக்கு யார் உகந்தவர்களோ அவரோடு இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். உலகில் எங்கு சென்றோம் என்றாலும் நம்முடைய நினப்பெல்லாம் பெற்றோர் உயிரோடு இருந்தார்கள் என்றால் அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வரும், துணைவியரை காண வேண்டும் என்கிற ஆசை வரும், பிள்ளைகள் மீது ஒரு நல்ல பற்றுதல் இருந்து கொண்டே இருக்கும். நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற போது ஒரு தனி மகிழ்ச்சி, கிளர்ச்சி ஏற்படுகிறது. இதெல்லாம் மனித வாழ்க்கையில் அனுபவபூர்வமான ஒரு விஷயங்கள். வல்ல அல்லாஹ் என்ன செய்கிறான், இவர்களை மட்டும் சொர்க்கத்திலே விடுவதில்லை. ஊரின் பெண்கள் எல்லாம் இருப்பார்கள். இருந்தாலும் கூட உலகத்தில் யார் மூலமாக இவர்கள் சந்தோஷம் அடைந்தார்களோ, ஆனந்தம் அடைந்தார்களோ அவர்களையும் கொண்டு வந்து சொர்க்கத்திலே சேர்க்கிறான். சூரத்து தூர் 52ஆம் வசனத்திலே 21ஆம் வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறான். வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பீமானின் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்துஹும் என்கிறான். யார் நல் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பிள்ளைகள் அந்த விசுவாசத்தோடு பெற்றோரை பின்பற்றினார்கள் என்றால், பெற்றோரையும் பிள்ளைகளையும் சொர்க்கத்திலே நாம் ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எனவேதான் இந்த 10 பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் தருகிற ஒரு பெரும்பாக்கியம் ஜன்னாத்து ஆதன், நிரந்தர சொர்க்கத்திற்கு மட்டும் அவர்கள் செல்வது கிடையாது. அவர்கள் மட்டும் செல்வது கிடையாது, அவர்களோடு அவர்களுடைய அந்த பெற்றோர் எல்லோரையுமே ஒன்று சேர்க்கிறார். இது ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா?
ஒரு கணவனோடு ஒரு மனைவி இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தார் என்றால் அந்த மனைவிக்கு கூட அந்த கணவன் சொர்க்கம் சென்றார் என்றால் மிகப்பெரிய பாக்கியம். அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராட்டியார்களிலே அவர்களும் ஒரு பிராட்டியார் மனைவியாக இருந்தார்கள். ஆரம்ப காலத்திலே திருமணம் முடித்திருந்தார்கள் நாயகம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபர்ஸ்ட் திருமணம் முடித்திருந்தார்கள். செகண்டாக அன்னை சௌதா. ஆனால் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது சற்று அதிகமாக இருந்தது. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃப்ரீயாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விட்டு பிரிந்து விட நினைத்தார்கள், அவர்களை விட்டும் விலக்கு பெற நினைத்தார்கள். ஆனால் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், யார ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் விட்டு விடாதீர்கள், சொர்க்கத்திலேயும் தங்கள் கூட இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன், விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். ஒன்றும் செய்யவில்லை. கடைசி வரை அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராட்டியராகவே வாழ்ந்து மறைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வெகு சீக்கிரமாக மறைந்து விட்டார்கள். ஆக ஒரு மனைவிக்கு கூட ஆசை இருக்கும் தன்னுடைய கணவரோடு. ஒரு கணவர் அவர் சொர்க்கத்திற்கு செல்கிறார் என்றால் உலகத்திலே வாழ்கிற போது தம்முடைய துணைவியர் தம்மோடு அன்பாக இருந்தார்களே, பாசமாக இருந்தார்களே, அவர்களும் நம்மோடு இருந்தார்கள் என்றால் நமக்கு சந்தோஷமாக இருக்குமே என்கின்ற நினைப்பு வெறும் அல்லாஹ் இணைத்து வைக்கிறான், சேர்த்து வைக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஜன்னாத்து அதினை எதுகுலூனஹா வமன் சலஹமின் ஆபாயும் அஸ்வாஜிம் உதுரியாத்தி. வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் இந்த வசனத்தை புரட்டி பாருங்கள். இந்த 10 பண்புகளை மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னென்ன பண்புகள் இருந்தால் நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். காரணம், கேட்டுவிட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹோடு செய்திருந்த அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும், உடன்படிக்கையை முறிக்கக்கூடாது, யாரோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான் அவரோடு சேர்ந்திருக்க வேண்டும், ரப்பை பயந்து வாழ வேண்டும், மறுமை நாளிலே கடினமான விசாரணை பயப்பட வேண்டும், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், நாம் வழங்கிய செல்வங்களிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள், ரகசியமாக பரகசியமாக தர்மம் செய்ய வேண்டும். அதே போன்று கடைசியாக அல்லாஹ் சொன்ன, நேற்று நாம் வாசித்து காண்பித்தோம், நன்மையின் மூலமாக தீமையை தடுக்க வேண்டும் என்று. 10 பண்புகள். நம்பர் 1, நம்பர் 2 எண்ணி பார்த்தோம் என்றால் இந்த பண்புகள். இதில் ஒரு முக்கியமான விஷயம், அருமை சகோதரர்களே, அங்கே சொர்க்கத்திற்கு நாம் சென்று விடுகிறோம். மலக்குமார்கள் சொர்க்கத்தினுடைய எல்லா வாசல்களும், நம்முடைய பள்ளியில் எத்தனை வாசல்கள் இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான வாசல்கள் இருக்கும். எல்லா வாசல்கள் வழியாகவும் அல்லாஹ் வானவர்களை அந்த சொர்க்கவாசிகள் பக்கம் அனுப்பி வைத்து நன்மாராயம் சொல்லுகிறான். சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்து. உலகத்திலே வாழ்கின்ற போது இந்த 10 பண்புகள் உடைய பண்பாளர்களாக நீங்கள் வாழ்ந்தீர்களே, உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் பொறுமை காத்தீர்களே, வணக்க வழிபாடுகளில் நீங்கள் பொறுமை காத்தீர்களே, வணக்க வழிபாடுகளில் பாவங்கள் செய்யாமல் நீங்கள் சபுர் செய்தீர்களே, அதற்காக அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் என்று அவர்கள் நம்மை வரவேற்கிறார்கள். அன்பான பெருமக்களே, ஒரு சபைக்கு செல்கிறோம், ஒரு மாநாட்டுக்கு செல்கிறோம், ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் செல்கிறோம் என்றால் வரவேற்பு நடக்கிறதா இல்லையா? அந்த வரவேற்பிலே முகமன் கூறி முகமலர்ச்சியோடு நம்மை வரவேற்கிற போது நமக்கு ஒரு மறுமலர்ச்சி, மன மகிழ்ச்சி ஏற்படுகிறதா இல்லையா? மலக்குமார்களே அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். நீங்கள் வாசல்களில் நின்று கொண்டு அந்த சொர்க்கவாசிகளை வரவேற்பு செய்யுங்கள். நீங்கள் அடிக்கடி அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுமையை மேற்கொண்டதனால் உங்கள் மீது சாந்தி, அல்லாஹ்வுடைய சாந்தி இருக்கிறது. இப்போ நேம அல்லாஹு இப்போ நேம உக்குபத்தார், மறுமையிலே உங்களுக்கு கிடைக்கிற இந்த பரிசு இருக்கிறத, இது அளவிலா பரிசு, ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பரிசு என்று சொல்லும்போது நமக்கு எவ்வளவு ஒரு பூரிப்பாக இருக்கும் என்பதை பாருங்கள். அன்பான பெருமக்களே, ஒரு முக்கியமான விஷயம், தாங்கள் கபரஸ்தானுக்கு சென்றாலும் சரி இந்த வார்த்தையை ஓத வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீக்கு செல்லும் போதெல்லாம் இதை ஓதும். சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் ஃபநேம உக்குபத்தார். சற்று உங்களுடைய மனசில் சொல்லிக் கொள்ளுங்கள், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் ஃபநேம உக்குபத்தார். சூரத் ராத் 13ஆம் அத்தியாயத்துடைய 23ஆம் வசனம், ஃபநேம உக்குபத்தார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி 4 குலஃபாக்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் எல்லோருமே என்ன செய்வார்கள், இந்த கபரஸ்தான்களை கடந்து போகிற போது, ஜன்னத்துல் பக்கீ போன்ற கபரஸ்தான்களை கடந்து போகிற போது இந்த வார்த்தையை சொல்வார்களாம். நீங்கள் குறிப்பாக சுகதாக்கள் பொறுமையோடு அவர்கள் வீரப்போர் ஒரு மறவர்களாக திகழ்ந்தார்களா இல்லையா, ஒரு மாபெரும் வீரர்களாக திகழ்ந்தார்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய இன்னுரை நீத்தார்களா இல்லையா,
அதன் காரணமாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், உலகத்திலே வாழ்கிற போது சபரோடு நீங்கள் வாழ்ந்தீர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், உங்களுடைய இருப்பிடம் சிறப்பாக ஆகட்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் கிடைக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாமும் பிறருக்கு நன்மாராயம் சொல்ல வேண்டும், பிறரும் நமக்கு நன்மாராயம் சொல்ல வேண்டும். அந்த நன்மாராயத்துக்கு சொந்தக்காரர்களாக அதற்கு தகுதி படைத்தவர்களாக நாம் ஆக வேண்டும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தர் புரிவானாக. இதில் காணப்படுகின்ற 10 பண்புகளும் நம்மிடத்திலே குடியிருக்குமாறு, நம்மிடத்திலே சேர்ந்திருக்குமாறு நாம் முயற்சி எடுத்துக்கொள்வோமாக. தொடர்ந்து இந்த வசனங்களை ஆராய்வோமாக, அமல் செய்வோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.